வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 22,068 அப்படிங்கிற இந்த லெவல்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,124, அடுத்து 22,204, 204 இது வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல எப்பயுமே இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணலன்னா இந்த என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த கீழே இந்த சப்போர்ட்டில், அதாவது 22,024 சப்போர்ட் எடுத்து நம்ம எதிர்பார்த்த லெவல்ஸ், இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணணும் சொல்லியிருந்தோம். ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறது வாய்ப்புன்னு தான் சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் நம்ம சொல்லி இந்த டார்கெட் போகிறதுக்கு ஒரு 15 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் டைரெக்ஷன் மாறிடுச்சு. ஓகே, பேங்க் நிஃப்டி நான் சொல்லியிருந்தேன் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை சொல்லியிருந்தோம் 46,693 இந்த லைனை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் வெரி புல்லிஷாக போகிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து இறங்கினா ஒரு வேளை 46,062 இந்த ரேஞ்செல்லாம் வந்து இறங்குனுச்சுன்னா மார்க்கெட் வந்து என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா செல் அண்ட் ரைஸ், மார்க்கெட் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி முடியாதான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சைடுவேஸாகவே முடிஞ்சிருச்சு. நிஃப்டி சப்போர்ட் பண்ண அளவுக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல. சரி, ஓகே, நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியோட டே சார்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நேற்று அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லியிருந்தோம் டோஜி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் போட்டுருக்காங்க. எங்கே போட்டுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பழைய ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல, ஆனால் அந்த ஆல் டைம் ஹை நியராக முடிச்சிருக்காங்க, ஆனால் பிரேக் பண்ணிடுறாங்க. இப்போ நாளைய பொறுத்தளவு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும். நாளைய கேண்டில் வந்து ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 to 2% மார்க்கெட் அப்பாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கோட பையிங் ஏரியான்னு பார்த்தா இந்த ஏரியாவில் வந்தாலும் மார்க்கெட் வந்து அதாவது 22,024 இங்கே இறங்கினாலும் மார்க்கெட் மேலே தான் போக வாய்ப்பாக இருக்கும். இல்லை இந்த ரேஞ்சு அதாவது 22,068 இதுலேயும் பையிங் தான் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த தொட்டாலும் மார்க்கெட் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ரைஸ் தான். ஆனால் நாளைய மார்க்கெட் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு வந்து கேப் அப் வாய்ப்பு இருக்கும். இந்த 22,200 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த 22,200 மேலே பார்த்தீங்கன்னா 22,300, 400, 500 இப்படி ரவுண்ட் ஃபிகர், ஏன்னா ஆல் டைம் ஹை தாண்டறப்ப நம்ம இந்த ரவுண்ட் ஃபிகரில் தான் போட முடியும். இன்னும் இடையில இந்த 50 கூட வேலை செய்யும். 250, 300, 350, 400, 450 தெரிஞ்ச வேலை செய்யும். ஆனால் இது எங்கே போய் நிற்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 22,800, 750-800 தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுன வாய்ப்பு அதிகம். அதுக்கு இடையில மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுன வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி ஃபீச்சர் வச்சுருக்கேன். இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20,670 இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 20,780, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 20,904 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது ஃபின் நிஃப்டியில். அதை போல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 20,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பை ஆகிறதுன வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை போல் இந்த 20,670 இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுன வாய்ப்பு அதிகம். அதேபோல் ஸ்ட்ராங் இந்த இடம் இது ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் 20,500ங்கிறது. ஆனால் 20,455 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துலேருந்து பை தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 இடம் பைக்கு தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல் அண்ட் ரைஸ் தான். என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைடு போகிறது தான் வாய்ப்பாக இருக்கும். இப்போ இந்த இடமெல்லாம் வந்தால் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக மார்க்கெட் இங்கேருந்து போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் இருந்தால் தான் சிக்கல். கேப் அப் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுரும் டேயோட ஹையை. ஒருவேளை கேப் அப் இருந்தால் மார்க்கெட்டை திருப்பி பார்த்திங்கன்னா இந்த டேயோட ஹையிலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுன வாய்ப்பு இருக்கும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதில் வேறு தெளிய வேண்டியில்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுவும் வந்து பையிங் தான் ஃபுல். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மூணுமே ஃபுல்லாக வந்து பையிங்கில் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதனால் நாளைக்கு வெரி புல்லிஷாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி டே கேண்டில் வச்சுருக்கோம். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா நேற்றோட கேண்டிலுக்கு மேலே பிரேக் பண்ணிவிட்டு ஆனால் க்ளோசிங் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின்னிங் டாப் தான். இப்போ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் அதாவது 46,690 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த அதாவது டேயோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம நேற்று கொடுத்த இந்த வெரி புல்லிஷ்ங்கிற இது நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
நாளைய மார்க்கெட் வந்து கேப் அப் இருக்காத வாய்ப்பு நிஃப்டியிலும் சரி பேங்க் நிஃப்டி அதே போல் தான் இண்டிகேட் பண்ணுது. நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வெரி புல்லிஷ். முன்னாடியே சொல்லியிருந்தோம் சரவடி பட்டாசுன்னு, அது நாளைக்கு நடக்கத்தான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியுது. சரி ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இந்த சப்போர்ட்டை மட்டும் இடம் மாற்றிப்போம் கொஞ்சம் இதோட லெவலில். அதாவது 46,317 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுப்போம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடம், அது 46,060ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 317 தான். இந்த இடத்துல இந்த மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது இந்த இன்றைக்கி போன ஹை, இதை மட்டும் கொஞ்சம் இடம் மாதிரி ஹையில் வச்சுப்போம். 46,717 இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,212, அடுத்து பார்த்திங்கன்னா 47,659 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு ஒன்றும் சொல்கிறப்பல ஒன்றும் இல்லை. மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல இறங்க வாய்ப்புன்னு சொல்லலாம். இறங்குற மாதிரி செட்டப்பே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வெரி புல்லிஷாக இருக்கனால மார்க்கெட் வந்து என்ன தான் செல் அண்ட் ரைஸ் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி முடிய வாய்ப்பு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.